Hi, this is the video that we are going to see what is the YT Studio and how we can open it easier. So நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் YT Studioட ஆப் இருக்கும். So now we are going to select it. இப்போ இது நம்மளோட சேனல். ஸோ இந்த மாதிரி சேனலில் நம்மளுக்கு இந்த மாதிரி திங்ஸ் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம போய் என்டர் பண்ணோன்னா இதில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குது, வியூஸ் என்னென்ன இருக்குது, இதில் பார்த்துக்கிட்டோன்னா எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குது, என்ன வியூஸ் இருக்குது, ஸோ வாட்ச் டைம் என்ன பார்த்துருக்கோம், அண்ட் தென் லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம், ரேக்கிங் பை வியூஸ், இம்ப்ரெஷன், கிளிக் த்ரூ ரேட்டு, ஆவரேஜ் வியூ டூரேஷன். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் இதில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதில் நிறைய செட்டிங்ஸ் உங்களுக்காக கிடைக்கும். அதில் நீங்கள் இதில் சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட நேம். இதில் நீங்கள் வந்து நேம் எடிட் பண்ணுறதுனால இதில் போய் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம இதை பற்றி பார்த்துக்கலாம். அடுத்தது ஸ்விட்ச் அக்கௌண்ட். இது 2-3 அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூடியூப்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது உங்களோட கூகுள் அக்கௌண்ட் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ செட்டிங்ஸில் என்னென்ன நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் நீங்கள் அதில் மாற்றிக்கலாம். அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கரண்ட்டாக லீவில் இருக்கா என்னங்கிற மாதிரி நம்ம அதில் பார்த்துக்கலாம். சென்ட் ஃபீட்பேக், நமக்கு வந்து ஏதாவது ஃபீட்பேக் வந்து யூடியூப் YT ஸ்டுடியோவில் நம்மளுக்கு எதுவும் நீடட் இருக்குன்னா நம்ம இதில் போய் சென்ட் பேக்கில் நம்ம அமைச்சிக்கலாம். ஹெல்ப் சென்டரில் நம்ம எதுவும் ஹெல்ப் கேட்கணும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் டேரெக்டாக இது நம்ம சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். ஸோ ப்ரைவசி பாலிசி எல்லா டீட்டெயிலும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம பார்த்தோன்னா கண்டென்ட் கீழே கொடுத்துருப்பாங்க. டேஷ்போர்டு, கண்டென்ட், அனலிட்டிக்ஸு, கம்யூனிட்டி அண்ட் ஏர்ன். கண்டென்ட்டில் பார்த்துட்டோன்னா இதில் நம்ம என்னென்ன கண்டென்ட் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கோமோ இதில் நீங்கள் போய்ட்டு எல்லா வியூஸும் பார்த்துக்கலாம். இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விசிபிலிட்டியாக, அன்லிஸ்டட். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த YT ஸ்டுடியோலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். தம்ப்னைல் எப்பயும் கிரியேட் பண்ணும்போது YT ஸ்டுடியோவில் கிரியேட் பண்ணுங்கள். அப்புறம் அனலிட்டிக்ஸ் பார்த்தாச்சு. அனலிட்டிக்ஸில் ஒவ்வொரு வீடியோவும் எந்த ரேஞ்சுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்கு இல்லை நார்மலாக போயிட்டுருக்குங்கிற வீடியோ ரேஞ்சஸ் வந்து இதில் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் லேட்டஸ்ட்டாக என்னென்ன உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் ஆயிருக்குங்கிறத நீங்கள் இந்த அனலிட்டிக்ஸில் போய் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஓவர்வியூ, கண்டென்ட், என்னென்ன கண்டென்ட்ஸ் எப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம கண்டென்ட் எடுத்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத அது நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. ஆடியன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா எப்போ எந்த கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு ஆடியன்ஸ் அதிகமாக வராங்கன்னு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ட்ரெண்ட்ஸ், என்னென்ன ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதே மாதிரி வீடியோ எடுத்தால் நமக்கும் ட்ரெண்டாக போகுங்கிறத அதை நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் என்னென்ன உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே இந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் உங்களுக்கு வந்துடும். அடுத்து ஏன்னு நம்ம சொல்லவே வேண்டாம். எவ்வளோ வியூஸ் போயிருக்கோ அத்தனை வியூஸ், எவ்வளோ மணி வருதோ அத்தனை அமௌண்ட் வந்து உங்களுக்கு மானிட்டைஸ் ஆயிஸா இல்லையாங்கிறத நம்ம இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து YT ஸ்டுடியோவில் தெரிஞ்சிக்க வேண்டியது. இது தம்ப்னைல் கிரியேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறதுலாம் நம்ம இந்த YT ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி நம்ம எல்லா கேட்டகரியில் உள்ள இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து வாங்கிக்கலாம்.